ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, நம்பிக்கையோடு இன்று இரவு தூங்கு. நாளை உனக்கு 2 நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. உன் விருப்பத்தில் 2 நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நிச்சயமாக நடக்கும். இந்த முருகனின் அருளால் நாளைய விடியல் இனிமையான விடியலாக இருக்கப் போகிறது. அழகிய நன்னாளாக விடியப் போகிறது. தங்கமே, நான் நினைத்தது தான் நடக்கப் போகிறது, நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு இப்போது தூங்கு. அப்போதுதான் முழு நம்பிக்கை கிடைக்கும். நீ செய்யும் எந்த காரியமும் வெற்றி பெறும், தீர்வும் கிடைக்கும். நீ உன் மீது வைக்கும் நம்பிக்கைதான் என்னை நீ முழுமையாக நம்புவதற்கு சமம். நீ என்னை மட்டும் நம்பினால் போதாது, உன்னையும் முழுமையாக நம்ப வேண்டும். நீ மனதில் வைக்கும் முழு நம்பிக்கைதான் உன்னை என்னிடத்தில் மிக அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். இதை எப்போதும் மறக்கக்கூடாது. நிச்சயம் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு நான் நல்லது செய்யத்தான் போகிறேன். நீ நல்லது மட்டும்தான் நினைக்கிறாய். என் பிரச்சனையை என் முருகன் தீர்த்து வைப்பார் என்று முழு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக நான் சரி செய்து வைப்பேன், முடித்தும் வைப்பேன். இதை எக்காரணம் கொண்டும் மறக்காதே. உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய பார்வையிலும் எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகள் என எதுவாக இருந்தாலும் தெரியட்டும். ஆனால் நீ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அலட்சியம் மட்டும் படுத்தி விடாது. எச்சரிக்கையாகவும் இருக்கணும், மிகுந்த கவனமும் இருக்கணும். வாழும் வாழ்க்கையில் நீ எச்சரிக்கையாகவும் இருக்கணும், மிகுந்த கவனத்தோடும் இருக்கணும். எந்த நேரமும் எதுவும் நடக்கும் என்ற சூழலில் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பக்குவப்பட்டுக்கோ. உன் மனசை கலங்கப்படுத்தாதே. பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறி வந்து விடுவாய். அச்சோ, ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று மட்டும் நீ பயப்படக்கூடாது. எதற்காகவும் எதை கண்டும் பயப்படக்கூடாது. உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து நீக்கி நீ நினைத்த அனைத்தும் உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன். அதில் நீ நினைத்த வேண்டுதல்களில் உன்னுடைய முக்கியமான விருப்பத்தில் நாளை 2 நல்ல விஷயம் வெற்றிகரமாக விடிய போகும் வெள்ளி விடியலில் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது. முருகா முருகா என்று உள்ளம் உருகி இந்த முருகனை நாவால் என் நாமத்தை கூறினாய். நல்லது நடக்க வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் 1 2 எத்தனையோ சோதனைகள். ஆனால் அந்த சோதனைகள் என்றும் நிலையாய் இருந்ததில்லை, இருப்பதும் இல்லை. இப்படி நிலையில்லாமல் இருக்கப் போகும் இந்த சோதனைகளை நினைத்து நினைத்து உன் பொன்னான நேரத்தை ஏன் வீணாக்குகிறாய்? இந்த சோதனைகள் எல்லாம் வந்த வழியே விரைவில் போய்விடப் போகிறது. ஆனால் அது உன் மனதில் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்துவிட்டு சென்ற அனுபவத்தையும் மட்டும் என்றும் மறக்கக்கூடாது. ஏன்னா இவைகள்தான் உனக்கு எல்லா விஷயங்களையும் பாடமாக புகட்டியுள்ளது. இவைகள் எல்லாத்தையும் நீ எப்போதும் மறந்துவிடவே கூடாது. கடந்த காலம் கற்றுத்தந்த பாடம்தான் உன் எதிர்காலத்தை வழிநடத்தப் போகும் தெளிவான அறிவும், உனக்கு மிகவும் தேவையான துணிவும். உண்மைதானே? இது வருங்காலத்தில் உன்னை எல்லாவற்றிற்கும் வெற்றி பெற வைக்கும். இந்த முருகனின் அருளும் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு எப்போதும் உண்டு. முருகன் உன் கூடவே இருந்து கொண்டுதான் இருப்பேன். மிகப்பெரிய சிக்கலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன். வேண்டுதல் நிறைவேற நிறைவேற உனக்கு நல்ல விஷயம் நடக்க நடக்க ஆபத்து உன்னை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும். நீ எல்லாவற்றிலும் வெற்றியாகத்தான் திகழ்வாய், ஆரோக்கியமாக இருப்பாய். அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு தூங்கியெழு, மன நிம்மதியோடு தூங்கியெழு. நிச்சயமாக நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கும். உனக்கு பிடித்த ஒன்றை தரவில்லை, உனக்கு பிடித்த 2 விஷயங்கள், நல்ல விஷயங்களை தரப்போகிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் நாளை முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய். கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, நல்லது நடக்கப் போகிறது என்று இந்த முருகன் சொன்னேன் அல்லவா? நாளை விடியல் வெற்றி விடியல்.
வெற்றிகளை குவிக்கப் போகும் விடியல். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி நீ சிறப்பாக வாழப்போகிறாய். இது உறுதியான உறுதி. இது நாள் வரையில் உன் முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு பிரார்த்தனை செய்து வந்ததற்கான அன்பு பரிசு என்றுதான் வச்சுக்கோயே. நீ வாழப்போகிற இந்த அற்புதமான வாழ்க்கை, முருகன் என்னை எந்த காலத்திலும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்று நீ நம்பினாய்தானே, அதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய், புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ வரும் காலத்தில் வாழப்போகிற, அனுபவிக்கப் போகிற வசதியான வாழ்க்கை இன்பமாக இருக்கப் போகிறது, உன்னதமாக இருக்கப் போகிறது. எல்லோரும் உன்னை போற்றி பாராட்டும்படி இருக்கப் போகிறது. பாரேன். அதனால்தான் புத்தம்புது அத்தியாயத்தை தொடங்க வைக்கப் போகிறேன் என்று சொன்னேன். உனது வாழ்க்கை புது பொலிவோடு, புத்துணர்ச்சியோடு, மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது. செல்வமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன் நிலை நிச்சயமாக மாறும். நீ அந்த வழியில் எப்படி புழுவாய் துடித்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு என் மீது இருந்த நம்பிக்கை கடுகளவும் குறையவில்லை. என் மீது இருந்த அன்பும் பக்தியும் கூட சிறிதளவும் மாறவே இல்லை. எனவேதான் உனக்கு இப்போது உனக்கு பிடித்த 2 விஷயங்களை முதலில் தரப்போகிறேன். இன்னும் பார், இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது. இன்று இரவு மட்டும் கழித்துவிடு. நிம்மதியாக தூங்கி எழு. நாளை காலை உன் முகம் மலர்ந்து ஆனந்தத்தில் நிச்சயமாக பூரிப்படையும். விடிந்ததும் ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்படுவாய். என் முருகன் இருக்க பயமேன், என் முருகன் என்னை கைவிட மாட்டார், சொன்னதை செயலாற்றி தந்துவிட்டார் என்று என் ஆலயத்திற்கு முதல் விஷயத்தை கேள்விப்பட்டதுமே வந்து விடுவாய். அதற்கு அடுத்த விஷயம் அன்று இரவுக்குள் நடந்துவிடும். தங்கமே, பொறுத்திருந்து பார். அற்புதத்தை நடக்கச் செய்வேன். அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் பிள்ளைக்கு. முருகா முருகா என்று எந்நேரமும் என் நாமத்தை கூறும் என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கானதை செய்யாமல் நான் எங்கு செல்வேன்? என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய். என் முருகன் இருக்க எனக்கு என்ன பயம்? என் முருகன் எனக்கு இருக்கிறார், செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது செய்ய போகிறேன். என்றுமே மாறாத கஷ்டம், தீராத துக்கம் என்று துவண்டு மட்டும் போகாதே. இனி கவலையில் கலக்கம் கொள்ளக்கூடாது. நேற்று வரை எதுவுமே நடக்காத உன் வாழ்க்கையில் நாளையிலிருந்தே நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன். நேற்று வரை எதுவுமே நடக்காத உன் வாழ்க்கையில் நாளை முதல் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து, உன்னை நாடி வந்து சேரப்போகுது. ஆம் தங்கமே, நான் சொல்வது நிச்சயமாக பலிக்கும், நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.